இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் அன்னைக்கு எடுத்த விளாக் தான். பாப்பா வந்து இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணுன்னா சரி வெஜிடபிள் ரைஸும் ஆனியன் ரைத்தாவும் அவளுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சட்னி வந்து கத்திரிக்காய் திரக்கல் மாதிரி வந்து பண்ணிடலாம்னு சொல்லி அதான் ரெடி பண்ணேன். எங்களுக்கு வந்து சைடிஷ்க்கு வந்து முட்டை கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். பாப்பா வந்து முட்டை கொண்டு போக மாட்டா, அதாவது முட்டை பிடிக்கவும் செய்யாது. அதனால் முட்டை தோசையை செஞ்சு கொடுத்தலாம்னு சொல்லி அவளுக்கு வந்து முட்டை தோசை தான் வந்து ரெடி பண்ணேன். இந்த முட்டை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை இருந்ததா, சரி அவளுக்கு அதை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து அவளுக்கு தோசையாக வந்து ஊற்றி கொடுத்தேன். ஊற்றி கொடுத்துட்டு அவளை வந்து சாப்பிட சொல்லிவிட்டு அவளை கிளப்பி விட்டுட்டு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தீபாவளியெல்லாம் கிட்ட நெருங்கிருச்சு இல்லையா, ஏதாவது பலகாரம் செய்யலாம். எந்த பலகாரம் செய்கிற ஐடியாவும் இந்த வருஷம் இல்லை. ஏன்னா எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, அதனாலேயே யாராவது வரவும் போகுமா இருக்கிறதுனால நம்மளுக்கு பலகாரம் செய்கிறதுக்கான மூடும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இன்னும் இருந்தாலுமே ஏதாவது ஒன்று செஞ்சாகணுங்கிறக்காக என் பையனை வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து ஓலைப்பக்கடா, அதை வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அரிசி கழுவி காய வச்சிடலாம்னு சொல்லி அதை கழுவி காய வச்சுருந்தேன். இன்றைக்கி வெயில் நல்லா போட்ட காட்டியும் அப்புறம் வந்து அதை கழுவி காய வச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ராகி புட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த 5 ரூபா காயின் பாப்பா சேர்த்து வச்சுருந்தா, சரின்ட்டு அதை அவள்கிட்ட வந்து வாங்கி நான் வந்து வச்சுட்டு அவளுக்கு வந்து ரூபா நோட்டாக கொடுத்துட்டேன். இந்த வெடி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியே பார்த்தோம்.